மஞ்சனத்தி மரத்தின் கீழ் அக்காளும் தங்கையாக முகமெல்லாம் மஞ்சள் பூசி தலை நிறைய மல்லிப்பூ வைத்து கோபமான பார்வையுடன் கையில் குழந்தையுடன் அமர்ந்திருக்கும் எங்களூர் இசக்கி எப்போதும் ஆச்சரியமாகவே தெரிவாள். ரா பொழுதில் அவளை கடந்து செல்லும் குமரிகளையெல்லாம் விரட்டுவாள், பயமுறுத்துவாள். குழந்தை பிறந்தும் அவளிடம் காட்டவில்லை எனில் குழந்தையை கிள்ளி அழ வைப்பாள். திருமணமாகி குழந்தை இல்லாத பெண்களுக்கு நானே பிறப்பேன் என்று வாக்கு சொல்வாள். திருமணம் முடிந்து வெளியூர் செல்லும் குமரியை பார்க்க பின்னாடியே அவளுடன் செல்வாள். மணி வேண்டி சத்தியம் கேட்பாள், மல்லிகை கேட்டு சத்தமாக சிரிப்பாள், வரன் கேட்டு முறையிட்டால் திசையை காட்டி வருவான் என்பாள். எல்லா பெண்களையும் நல்லா இருக்க வேண்டி அருள் செய்யும் இசக்கியின் கதையை கேட்ட பின்தான் தெரிந்தது அவளுக்கும் குமரிகளைப் போல வாழ வேண்டும் என்ற ஆசை இருந்திருப்பது. கவிஞர் தினேஷ்.